புகழ் அனைத்தும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏகநாயகனாகிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு மட்டும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இது மட்டும் தன்னால் தன் வாழ்வில் இயன்றவரை கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த அனைத்து நல் உள்ளங்களின் மீதும், இந்த கடமையான ஜும்மா தொழுகையை நபி வழிப்படி அமைத்து கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம்மவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் கூறுகிறான், ஃபஸக்கிர், நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறுவீராக. ஃபஇன்ன ஸிக்ரா, நிச்சயம் அந்த அறிவுரையானது தன்ஃபவுல் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்டோருக்கு பயன் தரும் என்ற செய்தியை நினைவுபடுத்தியவனாக நேசமும் நேர் வழியும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் பயன் தரக்கூடியதாக இந்த உரை அமைய வேண்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று இந்த மனிதர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தர் நேசத்துக்குரியவராக இருக்கிறார்கள். பொதுவாக மக்களிடத்தில் போய் நீ யாரப்பா நேசிக்கிறேன்னு சொன்னாக்கா, அவருக்கு யார் பிரபலமாக இருக்கிறாங்களோ, அவருக்கு யார் தெரியுறாங்களோ அவரை நான் நேசிக்கிறேன். சினிமா துறையில் போய் கேட்டாக்கா, என்னை சினிமா துறையில் இந்த நடிகரை பிடிக்கும், விளையாட்டுத்துறையில் என்னை இவருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நேசத்துக்குரியவர்கள் யார் என்று கேட்டால், அவர்கள் இந்த உலகத்தில் தன்னால் யாரால் ஈர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நேசத்துக்குரியவர்களாக சொல்கிறாங்க. ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள முஸ்லீம்கள போய் சர்வசாதாரணமாக கேட்குறாங்க, உங்களில் நேசத்துக்குரியவர் யார் என்றால் சர்வசாதாரணமாக ஒரு நடிகருடைய பெயர் சொல்கிறாங்க. இதனால் என்ன விளைவு ஏற்பட போகிறது? நமக்கெல்லாம் மிக தெளிவாக தெரியும், ஒரு மூமின் என்றால் அவன் நேசத்திற்கு உரியவன் யாராக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தவிர வேறு யாரும் நேசத்துக்குரியவராக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தருணத்தில் சொல்கிறாங்க, ஐ யகூனுல்லாஹ வ ரசூல் அஹபு இலைஹி மிம்மா, உங்களில் ஒருவருக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நேசத்துக்குரியதாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு எதுவுமே சரி, அவர்களுக்கு இணையாக எந்த நேசவாதியும் இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளா, நம்முடைய பெற்றோரா, நம்முடைய மனைவிமார்களா, நம்முடைய உறவினர்களா, யாராக இருந்தாலும் முதல் இடத்தில் யார் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதும் தான் இருக்க வேண்டும். இதை உணராத மக்கள் இன்று சமுதாயத்தில் போய் மக்கள் மத்தியிலே ஏதேனும் விளம்பரத்தில் கேட்கும் பொழுது யாருப்பா பிடிக்கும்னாக்கா சர்வசாதாரணமாக ஒரு மனிதரை பற்றி சொல்கிறாங்க. ஏன்பா நேசிக்கிற? அவர் நல்லா இந்த மாதிரி விளையாட்டில் விளையாடுவார், அவர் நல்லா நடிப்பாருங்க. இது போன்ற அற்பமான காரணங்களால் அவரை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் எப்படி மக்களுக்கு சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கடைப்பிடிப்போம்னு சொல்லி வாழ்கிறாங்க. ஆனால் நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட முஸ்லீம்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன வார்த்தை வெளிப்பட வேண்டும்? நான் உண்மையாகவே நேசத்துக்குரியவன் யார் என்றால் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர நான் யாரையும் நேசிக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? இன்று மக்கள் போகிற பாதை சரியானதா? இல்லை நாம் நேசிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? நேசம் என்றால் என்ன? நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வோட தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்கின்றோமே, அந்த நேசத்திற்கான முழு பெயர் என்ன? நாம் யாரை நேசிக்கிறோமோ, எதற்காக நேசிக்கிறோமோ, அவர்கள் என்னை எப்படி வாழச் சொன்னார்களோ, எந்த போதனையை நமக்காக கற்றுத்தந்தார்களோ அதை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் அல்லவா? அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், குல், நபியே இந்த மக்களுக்கு சொல்லுங்க, என்னது? இன்குன்தும் துஹீபூனல்லாஹா, உங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்பதை நீங்கள் உண்மைதான் என்று நம்பினால், நம்முடைய இறைவன் அல்லாஹ் தான் என்பதை நாம் நம்பினால், அந்த அல்லாஹ்வை நீங்கள் விரும்பினால், ஃபத்தபிஹூனி, இந்த நபிக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நான் தான் உன் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டாயா? நான் தான், என்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று உறுதியாக நம்பிவிட்டாயா? அப்படி என்றால் ஃபத்தபிஹூனி, நீங்கள் இந்த நபியை பின்பற்றுங்கள், இந்த நபிக்கு கீழ்ப்படியுங்கள், நபிக்கு பின்பற்றுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்றால் அந்த நபிகள் நமக்கு எந்த போதனையெல்லாம் சொன்னார்களோ, வா கீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகை நிலைநிறுத்துங்கள் சொன்னாரா? நம்ம இடத்துல தொழுகை சரியாக இருக்க வேண்டும். வா ஆத்து ஜக்காத்தை நிலைநாட்டு சொல்கிறாங்களா? அந்த ஜக்காத் சரியாக இருக்க வேண்டும். அந்த நபி இந்த மனித சமுதாயத்தை எப்படியெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும்,
உங்கள் வாழ்க்கையில் வட்டி இருக்கக்கூடாது, அறமான வேலைகள் இருக்கக்கூடாது, நீங்கள் மக்கள் மத்தியில் நேர்மையாக இருக்க வேண்டும், புறம் பேசக்கூடாது. இப்படி எந்தெந்த உபதேசங்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சொன்னானோ, அந்த தூதர் வாயிலாக சொன்னானோ, இவற்றை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் சரி கண்டு, இவற்றில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சரி செய்வீங்களா, அதுதான் கீழ்ப்படிவது. யார் அப்படி அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய தூதரை முழுவதுமாக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், யுபிபுக்குமுல்லாஹா, அப்படி நீங்கள் இந்த நபியை பின்பற்றினா, நபி உங்களுக்கு என்ன உபதேசங்கள் செய்தார்களோ அந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் சரியாக செஞ்சால், ஒரு வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், என்ன காரியங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே நான் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை சரியாக நான் பின்பற்றும் பட்சத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களை அல்லாஹ் விரும்புவான். ஒரே வார்த்தையில் அல்லாஹ் முடிச்சிட்டான். என்னை படைத்த இறைவன் விரும்ப வேண்டும் என்றால் நான் எதுவும் செய்ய தேவையில்லை. என்னுடைய இறைவன் எனக்கு என்ன பண்ணுறான், தூதருடைய உபதேசங்களை உன் வாழ்க்கையை நினைவுபடுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அல்லாஹ் என்னை விரும்புவான். இதை விட வேறு எதாவது வேண்டுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது, அந்த தண்டனை கொடுக்கப்படும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை சீராக இருக்க வேண்டும் என்றால் இந்த நபி எந்த வாழ்க்கையை காட்டி தந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையை நாம் வாழும் பொழுது நாளை மறுமையில் வெற்றி அடைய முடியுமா, முடியாதா? அந்த நாளில் அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைச்சா அதை விட வேறு என்னங்க வேணும்? மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், வயக்ஃபுர் லக்கும் ஸுனூபக்கும், அல்லாஹ் விரும்புவது மட்டும் கிடையாதுங்க, அல்லாஹ் விரும்புவது கூடுதலாக உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவான். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏதேனும் ஒரு காரணம் கொண்டு 1000 பாவங்கள் செய்வோம், பல்வேறு பொய்கள் சொல்லுவோம். ஏதோ ஒரு வியாபாரமோ ஏதோ பிரச்சனை, நம்ம பல்வேறு பொய்களினாலும் அதிகமான பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், நபிக்கு கீழ்ப்படுறியா, உன் உள்ளத்தில் நபிக்கு கீழ்ப்பண்ணி நடக்க முடிவு பண்ணிட்டியா, அதன் அடிப்படையில் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்கிறியா, நிச்சயமாக அப்படி செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், உன்னை நான் விரும்புவேன், உன் பாவங்களை நான் மன்னிப்பேன். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ் சொல்கின்றான் தன்னை பற்றி, அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ்வை போல் மன்னிப்பதற்கு யாருமே கிடையாதுங்க. மேலும் சொல்கின்றான், நிகரற்ற அன்புடையவன், அவனைப் போல் அன்பு செலுத்துவதற்கு வேறு யாராலும் முடியாது. சிந்திச்சு பாருங்க, நாம் நேசத்துக்குரியவர்கள் என்று சொல்கிறோமே, நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னு சொல்கிறோமே, அந்த நேசத்துக்குரியவர்களாக இருக்கும் என்றால் இந்த தூதரை பின்பற்றுங்கள் சொல்கிறாங்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தூதரை சரியான முறையில் பின்பற்றுகிறோமா? நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன உபதேசம் செஞ்சுருக்கிறாங்க என்று சிந்தித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கான், இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கிறான், ஈமானை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நேர் வழியை காட்டியிருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு தூதரை பின்பற்றுன்னு சொல்கிறானே, இந்த தூதர் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்று தனிமையில் என்றாவது ஒரு நாளாவது அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தது உண்டா? எல்லாம் தெரியுங்க, குரான் தான் நேர்வழின்னு தெரியும். குரானை படித்தா நாளைக்கு மறுமையில் குரான் அடிப்படையில் என் வாழ்க்கை அமைந்து கொண்டால் நாளை மறுமையில் எளிதாக வெற்றி பெறலாம் தெரியும். ஆனால் அவையெல்லாம் தெரியும், அவற்றை என்னுடைய வாழ்க்கையில் திறந்து பார்த்து படித்து அதை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நேரம் இருக்கா? இல்லை. தூதரை பின்பற்றுவது என்றால் நாம் வெறுமனே சும்மா பயான்களில் ஏதேனும் செய்தி கேட்டுட்டு நான் நடைமுறைப்படுத்துவதா? இல்லைங்க. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலாக என்னென்ன உபதேசங்கள் செஞ்சார்களோ அவை அனைத்தும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுடையது தான். நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் இல்லைங்களா, அனைத்து நாட்களுமே நாம் செய்கின்ற ஒவ்வொரு நேரத்திற்கும், ஒரு வியாபாரமாக இருக்குங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கும், திருமணமாக இருக்கும், எல்லா நிகழ்வுகளுமே நம்முடைய அன்றாட வாழ்வில் நடைபெறக்கூடியது தான். அந்த அன்றாட வாழ்வில் எவையெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த நடைமுறை நீ படுத்தும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க. அந்த நடைமுறையில் இறைத்தூதருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. உங்கள் பேச்சா அல்லாஹ்வோட தூதர் எப்படி பேசணுங்களோ அந்த மாதிரி பேசுங்க. எல்லா விஷயமுமே நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்றால் அதன் அடிப்படையில் அமைய வேண்டும். வெறுமனே வார்த்தையில் நான் அல்லாஹ் அஞ்சிரம்பா, நான் தர்காவுக்கு போக மாட்டேன், தாயத்தை கட்ட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்வோட தூதர் உபதேசங்களுக்கு மாற்றமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வை இன்னும் முழுவதுமாக நேசிக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு தூதர் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், லக்கது ஜாஹாக்கும் ரசூலும், உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வந்து விட்டார். அல்லாஹ் சொல்கின்றான், நான் வானத்திலிருந்துலாம் தூதர் இறக்கலப்பா. எந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்தார்களோ அந்த மக்களுக்கு மத்தியிலிருந்து முஹம்மது என்கின்ற தூதர் வந்து விட்டார். அவரோட வேலை என்ன? அரீசு அலைஹிம், நீங்கள் சிரமப்படுறீங்க இல்லையா, அந்த சிரமத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு அது பாரமாக இருக்கும். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ
அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ நினைக்கிறாங்களோ அந்த மக்கள் சிரமப்படுவது அந்த தூதருக்கு பாரமாக இருக்கும். மேலும் சொல்கிறான் அல்லாஹ், அரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அக்கறை உள்ளவர். அல்லாஹ் ஒரு மனிதரை தூதராக்கிட்டு, எப்பா நான் தூதரை வானத்திலிருந்துலாம் கொண்டு வரல, அவர் வானத்தில் வந்தாக்கா நீ அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவ. ஒரு மனிதரை நான் தூதராக்கி இருக்கிறேன், அவருக்கு நேர் வழியை கொடுத்துருக்கிறேன், அந்த நேர் வழி வாயிலாக உலக மக்கள் அனைவருக்குமே உபதேசங்கள் செய்ய சொல்லியிருக்கிறேன், நீ கண்கூடா பாருப்பா. ஏன் நீ சிரமப்படுவது அந்த மக்களுக்கு, அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிரமமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் பாவம் பண்ணிட்டு நாளை மறுமையில் போயிட்டு நஷ்டவாளியாக இருக்கும் பொழுது அந்த நஷ்டம் அடையலாம் இல்லைங்களா? நாம் ஈமான் கொண்டும் நஷ்டவாளியாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பாரமாக இருக்கும். மேலும் சொல்கிறாங்க, உங்கள் மீது அக்கறையுடையவர், நாமெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் ஆசைப்படுகிறார். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ்ந்தால் அவர் நிச்சயமாக மிக இலகுவாக சொர்க்கம் சென்றுவார்கள். ஆனால் அல்லாஹ் நரகத்திலேயே சக்கர் என்கின்ற நரகம் இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட எல்லா மக்களையுமே நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேனாக்கா, சக்கரை என்கிற நரகம் எதற்காக படைக்கப்பட்டது? சக்கரை என்கிற நரகமே யார் இந்த பூமியில் வாழும் பொழுது தொழுகையை சரியாக தொழலையோ அவங்கள போடுறது தான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வாயாலும் சொன்னப்பா, தர்காவுக்கு போல தாயத்து கட்டலை, என்னை தவிர யாரையும் மனங்களை ஓகே தான், ஆனால் தொழுகை இருந்துச்சா? இல்லையே, போ சக்கரைங்கிற நரகத்திற்கு. இப்படி இந்த மாதிரி நரகத்துக்கு கூட நாம் போகக்கூடாதுன்றது தான் அந்த அக்கறை. வாக்கி முஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எல்லா தொழுகையை சரியாக்க வேண்டும், என் வாழ்க்கை முறையை சரியாக்க வேண்டும், இதர பிற அனைத்து விஷயங்களுமே ஒவ்வொரு நாளும் வாழுகின்ற ஒவ்வொரு நாட்களுமே அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, இந்த வேலையா இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி சொல்லியிருக்கிறார், அது சிந்தித்தாலே நாம் சிந்தித்து பார்த்து செய்ய முடியலனா கூட மனம் உருகி, இறைவா என்னால் இது முடியலை, இதற்கு மேல் இது அடுத்த டைம் செய்யும்போது நான் சிறப்பாக செய்வதற்கான தௌகாத்து கொடு, அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க கேட்டாக்கா நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் அந்த மாற்றம் ஏற்படும். ஆனால் நமக்கு அந்த எந்த மாற்றமும் கிடையாது. மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், பில் மூமினீன ரஹூஹும் ரஹீம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கை கொண்டவர் மீது இரக்கமுடையவராக இருக்கிறார். அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட மீது இரக்கமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு மீது இரக்கமுடையவராக இருக்கிறார். நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், என் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பும் பாசமும் இருக்கிறது, என்ன காரணம்? நான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறாங்களே, என்ன காரணம்? சிந்திச்சு பாருங்க. நாம் ஏற்றுக்கொண்டது, நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்ச இந்த நேர் வழி என்பது சாதாரண வழியே கிடையாதுங்க. ஒரு மனிதன்கிட்ட 1000 கோடி தான் சொத்து இருக்கலாம், ஏன் இந்த உலகமே ஒருத்தர் தான் இருக்கலாம். நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு சொர்க்கம் கொடுத்துருவானா? எப்போது அந்த மனிதத்தில் தௌஹீத் என்கின்ற கொள்கை இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டார்களோ, அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ, அப்போது தான் அந்த மனிதன் சொர்க்கம் செல்வானா இல்லையா? அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் இல்லையா? அந்த பாக்கியத்தை நமக்கு தந்துட்டு, எப்பா இந்த நபியை பின்பற்று, வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம நினைக்கலாம், நமக்கு ஒரு அறிவு இருக்குது, பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு இருக்குது, அதை கொண்டு எது சரியானதோ அது செய்வேன் நம்ம சொல்லலாம், வாய் வார்த்தை சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் அழகாக சொல்லிட்டான், இந்த நபியும் அல்லாஹ்வும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாக்கா அதில் ஈமான் கொண்ட மக்களுக்கு மாற்று கருத்து கொள்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரு விஷயம் நான் முடிவு பண்ணியாச்சுப்பா இப்படி தான், அதில் நீ மாற்று கருத்து கொள்ளவே கூடாது, அமைதியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கெல்லாம் உபதேசங்கள் திருமறை குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் இல்லையா? மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, யாமரூன பில் மாரூஃப், இந்த நபி, இந்த தூதர் உங்களுக்கு நன்மையான காரியங்கள்லாம் ஏவுவார், வயன் அவுன அனின் முன்கர், தீமையான காரியங்கள் உங்களிடத்துலேருந்து தடுப்பார். என்னிடத்துல நன்மையான காரியம் இருக்குன்னா யாருங்க தடுப்பார்? நன்மையான காரியத்தினா நான் நன்மை செய்கிறேன், தொழுகைக்கு வரேன், அமல்கள் செய்கிறேன், இதெல்லாம் நன்மைன்ட்டு அல்லாஹ்வுடைய தூதரன் காட்டி தந்தார். எப்பா தொழுகைக்கு வாப்பா நன்மை கிடைக்கும், பொய் சொல்லாமல் வாழ்ப்பா நன்மை கிடைக்கும், நன்மையான காரியங்களை காட்டி தந்தார். என்னிடத்துல ஒரு தீமை இருக்கிறது, நான் கடுமையான வியாபார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வட்டிக்கு போகிறோன்னாக்கா அப்போ நமக்கு அந்த உபதேசம் வரணும். அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்காங்களே வட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அந்த வட்டியிலிருந்து விலகிறோம் இல்லைங்களா, அதுதான் தீமையிலிருந்து தடுப்பது. இது போன்ற உபதேசங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறாருங்க.
நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்யுங்க, தீமையிலிருந்து விலகிடுங்க. மேலும் சொல்கிறாங்க, உங்களுக்கு தூய்மையானவற்றை உண்ணுங்கள், எவையெல்லாம் தூய்மையாக இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தூய்மையற்றவையாக இருக்குதா அதிலிருந்தெல்லாம் விலகி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுடைய சுமைகளை அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் அப்புறப்படுத்துவான். யார் அல்லாஹ்வுடைய தூதரோட உபதேசங்கள்லாம் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கிக் கொள்கிறார்களோ, அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து வாழ்கிறாங்களோ, அந்த மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் இருக்கும். அந்த எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். எவ்வளோ பெரிய வார்த்தை! நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுத்த இந்த இதற்காக, ஈமானுக்காக நம்ம செஞ்சாக்கா, மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபல்லஸீன ஆமனு, யார் மேலும் இந்த நபியை நம்பி பில் வஹர்சு, நபிக்காக நபியை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்கிறார்களோ, அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அவருக்கு அருளப்பட்ட ஒளியை, யார் அல்லாஹ் தஆலா நபி மூலியமாக எந்த ஒளியை அருளினானோ, எந்த ஒளியை திருமறை குர்ஆன், அந்த திருமறை குர்ஆனை அந்த மக்கள் பற்றி பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த ஒளியை பற்றி பிடிக்கிறாங்களோ அத்தகையவர்கள் வெற்றி பெறுவது என் கையில். உலாயிக உம்முல் முஃப்லிஹூன், யார் தெளிவாக கேட்டுக்கோங்க, அல்லாஹ் சொல்கின்றான், யார் இந்த நபியை நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவரோடு இருந்து அவருக்கு உதவி புரிந்து திருமறை குர்ஆனை பத்திரமாக பிடிச்சு கொண்டு, பத்திரமாக பிடிப்பது என்றால் அதில் உள்ள உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் இல்லைங்களா, அது சொல்கிறாங்க. அந்த குர்ஆனில் உள்ள செய்திகளெல்லாம் படித்து பார்த்து இவை எனக்காக சொல்லப்பட்டது என்று சிந்திக்கிறோம் இல்லைங்களா, அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அத்தகையவரை வெற்றிப்படுத்துவது ஃபஉலாயிக உம்முல் முஃப்லிஹூன், அவர்கள் மகத்தான வெற்றிக்குரியவர்கள். நாம் நேசிக்கிறோம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நபியை நேசம் என்பது வெறுமனே வாய் வார்த்தைகளாக இல்லாமல் நம்முடைய அனைத்து காரியங்களிலுமே அந்த நபியோட போதனைகள் வெளிப்படும் பொழுது, நாம் திருமறை குர்ஆனை என்னுடைய வாழ்க்கை நெறியாக மாற்றும் பொழுது நிச்சயமாக அத்தகைய வெற்றி ஆகுவோம். ஒன்று சிந்திச்சு பாருங்கள், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னது இந்த திருமறை குர்ஆன் நாம் அல்லாஹ்விடம் அருளப்பட்டது. திருமறை குர்ஆன் என்பது இறை வார்த்தை என்பது தெரியும். மனிதகுல சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டும் என்பது தெரியுமா தெரியாதா? நம்மிலே எத்தனை பேர் எனக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை சூரா அல் ஃபாத்தியாவிலிருந்து சூரா நாஸ் வரைக்கும் முழுவதுமாக படிச்சிருக்கிறோமா? அதில் உள்ள அர்த்தங்கள் சிந்தித்திருக்கிறோமா? இறைவன் சொல்கின்றான், இந்த திருமறை குர்ஆன் நேர்வழி காட்டும் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ உதல்லில் முத்தகின், அதில் மாற்று கருத்தே இல்லை, இறை அச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் சொல்லியாச்சு. எனக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை, எனக்கு நாளை மறுமை வெற்றி தரக்கூடிய குர்ஆனை நான் என் வாழ்வில் ஒரு நாளாவது சூரா ஃபாத்தியாவிலிருந்து சூரா நாஸ் வரைக்கும் முழுவதுமாக படித்திருக்கிறோமா? இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், யார் அந்த ஒளியை பற்றி பிடிப்பார்களோ நிச்சயமாக மகத்தான வெற்றிக்குரியவர்கள் சொல்லியாச்சு. ஆனால் அந்த ஒளியை பிடிப்பதற்கு முயற்சிக்கிறோமா? அந்த ஒளியின் அடிப்படையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ சிந்திக்கிறோமா? கிடையாது. மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, வா அத்தீஉல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வா அத்தீஉர் ரசூல், அவன் தூதர் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான் திருமறை குர்ஆனில், இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வலா துபீத்து ஆமாலுஹும், உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள், உங்களுடைய செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஏன், எப்படி அல்லாஹ் நம்முடைய செயல்கள் பாழாக்குவது? எப்போது நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு அதற்கு பிறகு நாம் அவர்களுக்கு கட்டுப்படாமல் நடந்தால், அந்த வாழ்க்கை முறை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் நாம் நம்முடைய செயல்களை எல்லாம் பாழாக்கி கொண்டோம். நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் தொழுகைக்கு வரமாட்டேன், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், நபி வழி பின்பற்ற மாட்டேன் அப்படின்னாக்கா நம்முடைய அனைத்து செயல்களும் பாழாகிவிடும். உதாரணத்திற்கு நம்முடைய வீட்டில் திருமணம் ஒன்று இருக்கும், நம்முடைய பையனுக்கு திருமணம் செஞ்சு வைப்போம். திருமணம் செஞ்சு வைக்கும் பொழுது நபி வழின்னு ஒன்று இருக்குது, அந்த வழிமுறையில் நம்ம பண்ணி வச்சாக்கா நாம் தப்பிச்சுக்கிட்டோம். திருமணம் இப்படி பண்ணால், இப்படி எளிமையாக பண்ணாக்கா மக்கள் வரமாட்டாங்களே, சொந்த பந்தங்கள் வரமாட்டாங்களே, நம்ம ஊரில் எல்லாமே கஞ்சன் நினச்சிருவாங்களே, இப்படி எளிமையாக பண்ணுறீங்கன்னு நினச்சிருவாங்களே அப்படின்ட்டு மக்கள் விருப்பத்திற்காக மார்க்கத்தை தூக்கி ஓரமாக வச்சு அந்த திருமணத்தில் ஆடல் பாடல் கச்சேரி வச்சு இது போன்ற இன்னும் பிற செயல்கள்லாம் செஞ்சாக்கா நம்ம மார்க்கத்தில் வழி தவறி போகிறோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் போகிறோமா இல்லையா? இது மாதிரி ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும்.
தொழுகைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கும். இப்படி எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அந்த காரணங்களை எல்லாம் நாம் முன்னிறுத்தி நம்முடைய மார்க்கத்திலிருந்து வழிமாறி போனால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அவன் தூதர் கட்டுப்படுன்னு சொல்கிறோமே, அந்த செயலெல்லாம் பாழாகி போயிடும், நம்முடைய அமல்களெல்லாம் நாசமாகி போயிடும். அப்படி போனாக்கா நாளை மறுமையில் நம்ம வெட்டடைய முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் நம்முடைய அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதர் இவையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவையெல்லாம் சொல்லப்பட்டது எதற்காக? நிச்சயமாக நாளை மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்குது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நம்மை விசாரிப்பான் அல்லாஹ். அந்த விசாரணையில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை இந்த தூதர் எதை சொன்னார்களோ அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த தூதர் எதை காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் என் வாழ்க்கை இருந்தாக்கா நிச்சயமாக அன்றைய தினம் வெற்றி அடைவோமா இல்லையா? இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் மாற்றுவதற்கு மிக மிக சிரமமாக இருக்கிறது. ஏன்? எனக்கு பெரிய குடும்பம் இருக்குது, வருமானம் பத்தலை, பணம் பற்ற மாட்டேங்குது, மனைவியோட தேவை பூர்த்தி செய்ய முடிய மாட்டேங்குது, பணம் வேணுன்றாங்க, நகை வேணுன்றாங்க, இன்னும் பிற பொருளாக வேணுன்றாங்க அப்படின்ட்டு ஏதேனும் காரணம். ஏன்பா தொழுகைக்கு வரல? வியாபாரம் கடையில் வியாபாரம் அதிகமாக இருந்துச்சுங்க, அப்பவுமே படிக்கலாம் பார்த்தேன். இப்படி நமக்கு இந்த உலக தேவை அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய அமல்கள் சரியாக செய்ய முடியாமல் போகிறதுக்கு ஏதேனும் ஒரு காரணத்தை முன்வைக்கலாம். ஆனால் அந்த எந்த காரணமும் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நம்மை காப்பாற்றாது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நம்மை காப்பாற்றக்கூடியது ஒன்றே ஒன்று தான். எது? நாம் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ, எந்த நேர்வழியில் இன்றைக்கு இருக்கிறோமோ அந்த நேர்வழியை பற்றி பிடித்து கொண்டு, நம்மிடத்தில் குர்ஆன் இருக்கிறது, அந்த குர்ஆனை நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படித்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நாளை மறுமையில் வெற்றி அடையலாம் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.